1986ஆம் ஆண்டு தூத்துக்குடி தனி மாவட்டமாக உருவானது. கடும் தண்ணீர் பஞ்சத்தால் தண்ணீரை தூர்த்து குடித்ததால் தூத்துக்குடி என்று பெயர் காரணம் சொல்லப்படுகிறது. தூத்துக்குடி நகரசபை தலைவராக இருந்த திரு குரூஸ் பெர்னாந்து முயற்சியால் இலங்கையிலிருந்து கப்பலில் தண்ணீர் கொண்டு வரப்பட்டது. புன்னை காயலில் முதல் தமிழ் கல்லூரி தோற்றுவிக்கப்பட்டது. 1536இல் பனிமயமாதா ஆலயம் தோற்றுவிக்கப்பட்டது. பாண்டியர்களின் துறைமுகமாகவும் முத்துக்குளி துறைமுகமாகவும் விளங்கிய கொற்கையின் அக்கசாலை தெருவில் நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டிருக்கின்றன. தென்னிந்தியாவின் மியாமி என்று அழைக்கப்படும் அழகிய கடற்கரையாக மணப்பாடு திகழ்கிறது. இரும்பு செம்பு காலங்களைச் சேர்ந்த நாகரிகங்களை வளர்த்தெடுத்த ஆதிச்சநல்லூர் என்னும் ஒரு புராதன பண்பாட்டு சின்னம் தூத்துக்குடி மாவட்டத்தில்தான் உள்ளது. அகஸ்டஸ் சீசரின் பியூட்டிஸ்கர் அட்டவணை ரோமானியரின் வர்த்தகம் நடைபெற்ற இடம் என்று தூத்துக்குடியை குறிப்பிடுகின்றது. சோல்சியம் இண்டோரம் என்ற பெயரில் குறிப்பிடப்படுவது தூத்துக்குடியாகும். தலாமி, மார்க்கோ போலோ ஆகியோராலும் பெரிப்ளஸ் எரித்ரேயன் கடல் என்னும் பண்டைய நூலிலும் கொற்கையை பற்றி குறிப்பிடுகின்றது. பாஞ்சாலங்குறிச்சியின் கட்டபொம்மன், எட்டயபுரம் பாரதி, ஓட்டப்பிடாரம் வ.உ. சிதம்பரனார், மாடசாமி, மணியாச்சியில் ஆஷ்துரையை சுட்டுக் கொன்ற வாஞ்சிநாதன் என்று வீரம் விதைத்தவர்கள் ஏராளம். வ.உ.சி. கைதானதை தொடர்ந்து ஏற்பட்ட திருநெல்வேலி கலகம் இந்திய விடுதலை போரின் மிக முக்கியமான காலகட்டமாகும். வெள்ளையர் வெளியே நடமாட அஞ்சிய காலம் அது. தூத்துக்குடியில் 1842ஆம் ஆண்டு கலங்கரை விளக்கம் நிறுவப்பட்டது. 1866ஆம் ஆண்டு முதல்நிலை முனிசிபாலிட்டியாக தூத்துக்குடி உருவானது. 1964ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் புதிய துறைமுகம் உருவானது. நவ திருப்பதிகள் எனும் வைணவ தலங்கள் அமைந்துள்ள ஸ்ரீவைகுண்டம் தாலுகா தூத்துக்குடியில் உள்ளது. மக்ரூன் எனப்படும் பிஸ்கட் ரக இனிப்பு, முதலூர் மஸ்கோத்து அல்வா, கடலை மிட்டாய், உடன்குடி கருப்பட்டி, மாசி கருவாடு ஆகியவை தூத்துக்குடியின் சிறப்பு. இந்தியாவிலேயே கல்லினால் ஆன நாதஸ்வரம் இருப்பது ஆழ்வார் திருநகரியில் மட்டும்தான். குமரகுருபரர், நம்மாழ்வார் ஆகியோர் வாழ்ந்த இடம் ஆழ்வார் திருநகரி. உலகில் செம்மண் தேரி காடுகள் உள்ள ஒரே மாவட்டம் தூத்துக்குடி. கடலில் உள்ள பவளப்பாறைகள் புயல், சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் புவியியல் அமைப்பை உடையது.